Hi, this is Roshan and today in this video we are going to solve example 1.23. Solve the following equation by matrix inversion method. அதாவது matrix inversion method யூஸ் பண்ணி இந்த மூணு equations என்ன பண்ணி ஆகணும் solve பண்ண போறோம். Okay, so first step என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மூணு equationsையும் நான் matrix formatல எழுதிக்கிறேன். Okay, so matrix formatல எழுதும்போது listen, மூணு ஈக்குவேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசா வரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா x1 இந்த காலம்ல எழுதுறோம், x2 இந்த காலம்ல எழுதுறோம் அண்ட் x3 இந்த காலம்ல எழுதுறோம். கண்டிப்பா x1 x2 x3 போடணும் அவசியம் கிடையாது, நான் சும்மா உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஸோ x1 வேல்யூ ஃபுல்லாவே இதுல போடுறோம் 2, இதுல x1 வேல்யூ 1 அண்ட் இதுல x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 3. ஓகே, அண்ட் x2 it is 3, here x2 it is minus 2 and here it is minus 1. x3 பாத்தீங்கன்னா it is 3 and இங்க எனக்கு கிடைச்ச வேல்யூ 1 and இங்க கிடைச்ச வேல்யூ minus 2. okay, and அதுக்கப்புறம் unknown values ஆன x1 x2 x3 சைடுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன், which means x1 இது x2 and இது எனக்கு x3. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ என்னவா இருக்கும், இதோட ஆன்சர்ஸா தான் இருக்கும் and that may be 5 and here minus 4 and here 3. ஓகே, சோ இப்போ நானாவே ஒரு வேல்யூ கொடுக்கறேன். இதுக்கு என்ன நேம்ல கொடுக்க அப்படின்னா a, இது எனக்கு unknown வேல்யூ, சோ x, கிடைக்கிற ஆன்சர் b. சோ பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு எந்த ஃபார்மட்ல இருக்குது, a into x that gives b. a யும் x யும் மல்டிப்ளை பண்ணா b கிடைக்கும். பட் எனக்கு தெரிய வேண்டியது x ஓட வேல்யூ மட்டும்தான், அதனால a கேன்சல் பண்ணி ஆகணும். சோ a எனக்கு x க்கு முந்தின டேர்ம் ப்ரீ டேர்மா இருக்கிறதுனால என்ன பண்றேன், நான் இங்க ப்ரீ மல்டிப்ளை பண்றேன். ஓகே, சோ ப்ரீ மல்டிப்ளை a எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக a இன்வர்ஸ் நான் மல்டிப்ளை பண்றேன். சோ a இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a இன்வர்ஸ் a x that is equal to a inverse b. ஓகே, ரெண்டு பக்கமும் a இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. சோ இப்போ என்ன ஆகும்னா a இன்வர்ஸ் and a ரெண்டும் கேன்சல் ஆகும். சோ எனக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் x is equal to a inverse b அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும், எனக்கு b ஓட ஆன்சர் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க, a இன்வர்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். சோ a இன்வர்ஸ் ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 divided by determinant of a into adjoint of a. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாம எப்போ determinant of a என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இதுதான் determinant of a and இத சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 2 minus 2 into minus 2 that is plus 4 minus 1 into 1 that is minus 1. செகண்ட் டேர்மா இருக்கிறதுனால என்ன பண்றேன், plus 1 சேஞ்ச் பண்ணி போடுறேன். அண்ட் இங்க plus 3 இருக்கு செகண்ட் டேர்ம், so I put minus 3. 1 into minus 2 that is minus 2. 3 1 is 3 செகண்ட் டேர்ம், அதனால நான் என்ன பண்றேன் minus 3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் and இந்த 3 அப்படியே போட்டுறோம். plus 3 into 1 into minus 1 that is minus 1. 3 into minus 2 that is minus 6 கிடைக்கும். so இது வந்து செகண்ட் டேர்ம் அப்படிங்கறதால plus 6 சேஞ்ச் பண்றேன். ஓகே, சோ இத சால்வ் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும், listen, 2 into 4 plus 1 5 கிடைக்கும், minus 3 into minus 2 minus 3 that is minus 5 plus 3 into it is plus 5. ஓகே, சோ சால்வ் பண்ணோம் அப்படினா 2 5s are 10, minus of minus plus 3 5s are 15, 3 5s are plus 15. சோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படினா 15 plus 15 30, 30 plus 10 that is 40. அப்போ எனக்கு determinant of a ஓட வேல்யூ 40 அப்படின்னு கிடைச்சிருக்கு, which means எனக்கு என்னது, determinant of a is a non-singular. okay, a is a non-singular matrix அப்படின்னு கிடைச்சிருக்கு because it is not equal to 0. அதனால நான் என்ன பண்ணலாம், பயப்படாம adjoint of a ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா a மேட்ரிக்ஸ் இருக்கு and இதுல இருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன், adjoint of a ஓட வேல்யூ என்ன அத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, சோ adjoint of a 3 cross 3 ல கொஞ்சம் பெருசா வரும், அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யுங்க. ஓகே, சோ listen, 2 அப்படிங்கிற பொசிஷன்ல எனக்கு என்ன வரணும், இதோடைய horizontal and vertical லீவ் பண்ணிட்டு எந்த மேட்ரிக்ஸ் இருக்கோ அதை நம்ம எழுத போறோம். that is minus 2 1 minus 1 minus 2. ஓகே, and 3 அப்படிங்கிற பொசிஷன்ல என்ன இருக்கணும், அதோடைய vertical horizontal ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 1 3 minus 2 கிடைக்கும். 1 1 3 minus 2. and அதே மாதிரி 3 இந்த 3 க்கு பண்ணீங்க அப்படின்னா 1 minus 2 3 minus 1.
ஓகே, முக்கியமான விஷயம் டிரான்ஸ்போஸ், அது முதலே போட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பிகாஸ் அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை மறந்துட்டோம் அப்படின்னா சம் ஃபுல்லாக தப்பாயிடும். ஓகே, ஸோ தென் அடுத்து இந்த 1 இருக்கிற இடத்துல அதோடைய ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 3 -1 -2 and likewise -2 இந்த பொசிஷனுக்கு 4 கார்னர்ஸ்ல இருக்கும் 2 3 3 -2 and அதே மாதிரி 1 இருக்கிற இடத்துல 2 3 3 -1. ஓகே, and likewise இந்த 3 இருக்கிற இடத்துல அதோடைய vertical horizontal ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் 3 3 -2 1 and then -1 இருக்கிற இடத்துல 2 3 1 1. likewise இதே -2 இருக்கிற இடத்துல என்ன ஆகும் 2 3 1 -2. ஓகே, and இப்போ நம்ம பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ லிசன், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சைன் நாம இப்போ போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அல்டர்னேட்டா போடணும். ஓகே, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ், இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? லிசன், adjoint of A equal to okay -2 into -2 and that is +4 -1 into 1 that is -1 second term அதனால நான் என்ன பண்றேன் +1 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றேன் மைனஸ் அப்படியே போடுறோம் மைனஸ் ஆஃப் 1 into -2 that is -2 3 1 is 3 second term அதனால -3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பிளஸ் அப்படி சால்வ் பண்றோம் 1 into -1 that is -1 3 into -2 that is -6 second term அதனால +6 அப்படியே போடுறோம். ஓகே, இங்கேயும் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே சால்வ் பண்ணி போட்டுடுறோம். அண்ட் அடுத்த ரோ 3 into -2 அதுக்கு முன்னாடி வெளியே மைனஸ் இருக்கு. ஸோ 3 into -2 that is -6 -1 into 3 that is -3 செகண்ட் டேர்ம் அதனால +3 பிளஸ் 2 into -2 that is -4 3 3s are 9 கிடைக்கும் செகண்ட் டேர்ம். ஸோ ஐ புட் -9 மைனஸ் ஆஃப் 2 into -1 பார்த்தீங்கன்னா -2 3 3s are 9 so second term I put -9. okay, and அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் போட்டுறோம் 3 1 is 3 -2 into 3 that is -6 second term அதனால I put +6 minus of 2 1 is 2 1 3 is 3 second term அதனால -3 plus of 2 2s are -4 1 3 is 3 second term so I put -3. okay, so இப்போ இந்த வேல்யூவை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? adjoint of A equal to 4 plus 1 5 -2 -3 எனக்கு -5 கிடைக்கும், வெளியே மைனஸ் இருக்கு ஸோ இங்கேயும் +5 -1 + 6 என்ன கிடைக்கும் 5 தான் கிடைக்கும். -6 + 3 கிடைக்கிற வேல்யூ -3 கிடைக்கும். அண்ட் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு அதனால என்ன பண்றேன் எனக்கு +3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா -4 -9 that is -13. ஓகே, -2 -10 that is -11 வெளியே ஒரு மைனஸ் இருக்கு ஸோ +11 6 + 3 9 2 -3 -1 கிடைக்கும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கு ஸோ +1 -4 -3 it is -7. டிரான்ஸ்போஸ மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A equal to ரோ எல்லாம் காலமாக மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 5 5 5 செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ணுறோம் 3 -13 11 அண்ட் தேர்ட் ரோ இட் இஸ் 9 1 -7. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A உடைய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டையும் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா A இன்வர்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போதான் முக்கியமான இதுக்கு போக போகிறோம். டு ஃபைண்ட் எக்ஸ் ஒரு அன்னோன் டேர்மை இப்போ நாம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? A இன்வர்ஸ் ஆஃப் B. ஓகே, A இன்வர்ஸ் வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு அண்ட் B நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ லிசன், ஃபர்ஸ்ட் A இன்வர்ஸ் எழுதிக்கிறேன் 1/40 5 3 9 5 -13 1 5 11 -7. ஓகே, அண்ட் தென் B யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க தட் இஸ் 5 -4 3. ஓகே, இது எனக்கு அன்னோன் வேல்யூவான எக்ஸோட வேல்யூ ஆஸ் வெல் அஸ் A இன்வர்ஸ் B யோட வேல்யூ. ஓகே, விச் மீன்ஸ் எனக்கு இதுதான் A இன்வர்ஸ், இது B. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது லிசன் மேட்ரிக்ஸில்
வெளியே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சிருவோம், உள்ள உள்ள மேட்ரிக்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகே, ஸோ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? லிசன், 5 5s are 25, 3 into minus 4 that is minus 12, and 9 3s are plus 27. Okay, and then 5 5s are 25, minus 3 into minus 4 that is plus 52, 1 3s are 3, again 5 5s are 25, and 11 into minus 4 that is minus 44, minus 7 into 3 that is minus 21. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/40 எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ள டேர்ம்ஸ் எனக்கு என்ன ஆகும்? லிசன், 25 minus 12 plus 27 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் 40. 25 plus 52 plus 3 and that may be 80. ஓகே, 25 minus 44 minus 21. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் எனக்கு -40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே உள்ள 40யை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ, அதாவது ஏ இன்வர்ஸ் பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 40 divided by 40 that is 1, 80 divided by 40 that is 2, minus 40 divided by 40 that is equal to -1. ஓகே, அண்ட் ஸோ எனக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இதை நம்ம சொல்யூஷன் செட்டில் எழுதணும் அப்படின்னா இந்த சொல்யூஷன் செட் இஸ் 1 2 minus 1, which means எனக்கு இந்த 1 தான் எனக்கு எதோட வேல்யூ? x1 ஓட வேல்யூ, and 2ங்கிறது x2 ஓட வேல்யூ, and -1ங்கிறது x3 ஓட வேல்யூ. ஓகே, so that's all for now today students. இந்த ப்ராப்ளம் இதோட சால்வ் ஆயிட்டு. And if you have any doubt in this problem means you can ask me on the comment section, and if you want daily videos please subscribe my channel and daily videos are coming for you. See you guys on the next video. Thank you students.